ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி உமன்ஸ் டே டு த விமன்ஸ் அவுட் தேர். பட் இதை சொல்றதுக்கான தகுதி அப்படின்றது நம்மளுக்குலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நானும் இந்த ஊரில் தானே இருக்கிறேன், நானும் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாட்டில் தானே இருந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தையை சொல்றதுக்கான தகுதி அப்படின்றது நமக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு மற்ற நாடுகளில் வந்து உமன்ஸை சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் உமன்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாகவும் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இன்னைக்கு உமன்ஸ் டே அன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 வயசு சின்ன பெண் குழந்தைக்கு நடந்த ப்ரூட்டலான ஹராஸ்மெண்ட் டெத்துக்கான ஜஸ்டிஸை நம்ம இன்னைக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறோம் உமன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ ஒரு உமனுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உமன்ஸ் டே நம்ம கொடுக்க கூடாதோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உமன்ஸ் டே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே வந்து அந்த ஆர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணோட கேஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட யாருக்குமே வந்து தண்டனை அப்படின்றது வழங்கப்படலை, மரண தண்டனை அப்படின்றது வழங்கவே படலை. அஃப்கோர்ஸ் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலான ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இந்த அளவுக்கு காலதாமதம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மிகப்பெரிய பயங்கரமான கேள்வி எழுப்பிட்டு இருக்குது. இன்னும் லீகலா அது வந்து ப்ரூஃப் பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்ற மூலியமா. பட் இன்னொரு பக்கம் வந்து 20 லட்ச ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்குது. பட் இன்னொரு பக்கம் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்க மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 40 லட்ச ரூபாய் நாங்க கொடுக்குறோம், அவனுங்களை நீங்க வந்து தூக்கில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீதியில இறங்கி போராடிட்டு இருக்க மக்கள் வந்து இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்கா வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமா அந்த குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்றது கண்டிப்பா வழங்கப்படணும் அப்படின்றதுதான் மக்களோட கோரிக்கையாகவும் என்னோட கோரிக்கையாகவும் உங்களோட கோரிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ மரண தண்டனை கொடுத்துட்டா மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திரும்ப நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழும்பும். நிச்சயமா நடக்காது அப்படின்னு என்னால சொல்ல முடியும். நிச்சயமா நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் நடக்கிற குற்றங்கள் அப்படின்றது குறையும் நான் நினைக்கிறேன். இந்த உயிர் பயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உயிர் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலே இந்த மாதிரி குற்றங்கள் பெண்கள் ரீதியா அந்த பாலியல் துன்புறுத்தல் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடக்கிறது குறையும் அப்படின்றது கண்டிப்பா வந்து நிச்சயிக்கப்படும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில வந்து ஒரு 18 நிமிஷத்துக்குமே வந்து ஒரு பெண் வந்து பாலியலா துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்குது. ஸ்டாட்டிக் சொல்லுது இந்தியாவில் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதுன்னு. அப்போ இந்த மாதிரி பாலியல் ரீதியா குற்றம் பண்ற எல்லாருக்குமே வந்து மரண தண்டனை அப்படின்றது நிச்சயமா வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டம் ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னால் இந்த மாதிரி குற்றம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஏற்படும்ல. ஸோ இந்த மாதிரி குற்றம் அப்படின்றது வந்து நடக்கிறது கம்மியாகும்ல. இன்னைக்கு வந்து 18 நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு வந்து பாலியலா துன்புறுத்தப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. ஸோ இந்த மாதிரி மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா இதை நான் சொல்றது சரியா தப்பா கூட எனக்கு தெரியல. பட் அந்த 18 நிமிஷத்துக்கு ஒரு பெண் அப்படின்றது ஒரு கவுண்ட் இருக்குதுல்ல, அதை 1 மணி நேரத்துக்கு ஒரு பெண் அட்லீஸ்ட் நம்மளால குறைக்க முடியும்ல. இதை சொல்றது நான் சரியா தப்பான்னு தெரியல. பட் நம்மளோட இலக்கு அப்படின்றது வந்து 24 மணி நேரமும் ஒரு பெண்கள் மேலேயும் ஒரு ஆண் வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தலை வந்து நடத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு கோல்ல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆகும், இனிஷியலான ஒரு ஸ்டார்ட் அப் ஆகும் இந்த ஒரு மரண தண்டனை. இந்த வழக்கில் கைது பண்ற எல்லாருமே வந்து தூக்கிலப்படணும், மரண தண்டனை அப்படின்றது வந்து அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றது நிச்சயிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா பாலியல் ரீதியான குற்றங்கள் நம்ம இந்தியாவில் நடக்கிறது அப்படின்றது வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இங்க வந்து எழும். சோ அது நடக்கணும் அப்படின்னா இந்தியால கடுமையான சட்டங்கள் அப்படின்றது ஏற்றி வைக்கப்படணும். முக்கியமா இந்த வழக்குல கைது பண்ற எல்லாத்தையுமே வந்து தூக்குல போடணும். ஏன்னா சின்ன பொண்ணுங்க, 9 வயசு 5ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன குழந்தை. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டான்னு சொல்லிட்டு இருந்தோம். பிரேசில்ல இருந்து வந்த ஒரு பைக் ரைடர் 2 பேர் புருஷன் பொண்டாட்டியா வந்திருக்காங்க. 66 கண்ட்ரீஸை வந்து கடந்து வந்திருக்காங்க. அதுல ஆப்கானிஸ்தானையும் தாண்டி வந்திருக்காங்க, தாலிபன்ஸையும் கடந்து சேஃபா வந்திருக்காங்க. 67வது கண்ட்ரியா இந்தியாவுக்கு வந்து அவங்க ஒரு டென்ட் போட ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 7 பேர் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே அந்த பெர்னாண்டா அப்படின்னு சொல்ல போற அந்த பெண்ணை வந்து பாலியலா துன்புறுத்தி இருக்காங்க. அதுல 3 பேர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 4 பேர் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க நடந்திருக்கு? இந்தியாவில ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்ல போற ஒரு பகுதியில இருந்து நடந்திருக்குது. ஸோ அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க அதில் போய் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு தேசமே இப்படிதான், வடக்கன்ஸே இப்படிதான், நார்த் இந்தியன்ஸ்னாலே இப்படிதான், அங்கே எப்பவுமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி கமெண்ட் பண்ணி முடிச்சு அடுத்த நாள்லேயே வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம். இப்போ இது எங்கே நடந்திருக்கு? சவுத்தில் தானே நடந்திருக்கு, நார்த் இல்லையே, வடக்கில் நடக்கலையே, தெற்கில் தானே நடந்திருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி சொல்றது? அப்போ தமிழன்ஸே இப்படிதான், சவுத் ஏஸ் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாமா? இந்த நார்த்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காம இந்தியாவில் ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு எல்லா இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கணும்.
இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் பெர்னாண்டா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஹேஷ்டாக் வந்து இந்திய அளவில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்தியர்கள் எல்லாருமே அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அந்த பெண்மணி கிட்ட. இந்தியாவில் ஜார்க்கண்ட்ல அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அசம்பாவிதம் உங்களுக்கு நடந்ததுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, கேரளாவில் இருக்கவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, போபாலில் இருக்கவங்க மன்னிப்பு கேட்குறாங்க, எங்கெங்கேயோ இருக்கவங்க எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு எங்க அநீதி நடந்தாலும் அதுக்கான ஜஸ்டிஸ் அப்படின்றது இந்தியர்களான நாம தான் வாங்கி கொடுக்கணும், அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு நாம தான் ஏத்துக்கணும் அப்படின்றதுல நம்ம தெளிவா இருப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்தியாவில பெண்கள் மேல கை வச்சா கடுமையான சட்டங்கள் அப்படின்றது அவங்க மேல பாயணும், கடுமையான தண்டனைகள் அப்படின்றது அவங்களுக்கு வழங்கப்படணும். அதுதான் இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்கும். இன்னைக்கு வந்து சைனாவை எடுத்துக்கோங்க, அங்க ஒரு பொண்ணு மேல கை வச்சா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தண்டனையா பிரிச்சு வச்சிருக்காங்க. சைனால நீங்க எந்த மூல முடுக்குல ஒரு பொண்ணு மேல கை வச்சாலுமே அவங்கள வந்து ஆணுறுப்புல வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுருவாங்க. சவுதி அரேபியால ஒரு ஸ்டேட் வாரியா பிரிச்சு வச்சா தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க. சவுதி அரேபியால எந்த மூல முடுக்குல நீங்க ஒரு பொண்ணு மேல கை வச்சாலுமே உங்களை நடு ரோட்ல நிக்க வச்சு தலையை வெட்டி சாகடிச்சிருவாங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு தண்டனை, தமிழ்நாட்டில் பண்ணா இந்த மாதிரி தண்டனை, கேரளாவில் பண்ணா அந்த மாதிரி தண்டனை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட கேரளாவில் அந்த பாலியல் வழக்கில் வந்து ஒரு 4-5 பேரை வந்து தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் வாசித்தோம். கேரளா கவர்மெண்ட் அதில் வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். பட் அந்த மாதிரி சட்டம் அப்படின்றது கேரளாவில் மட்டுமே இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற மூல முடுக்கில் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த சட்டம் அப்படின்றது பொருந்தணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்குது. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஏதோ ஒரு மூல முடுக்கில் ஒரு பொண்ணு மேலே நீங்கள் கை வச்சாலுமே உங்கள் தலையை வெட்டிடுவாங்க. சவுதி அரேபியாவில் இந்த பக்கத்தில் நீங்கள் பொண்ணு மேலே கை வச்சுக்கலாம், இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பொண்ணு மேலே கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இன்னைக்கு நார்த்தில் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா நார்த்தில் பண்ணவனுக்கும் தூக்கு தான், தமிழ்நாட்டில் பண்ணவனுக்கும் தூக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் அப்படின்றது கடுமையாக ஏற்றி வைக்கப்படணும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து விடாமல் பேசிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி இந்த ஒரு ஹேஷ்டாக் அப்படின்றது கடைசியாக இருக்கணும் அப்படின்னால் இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் ஏற்றி வைக்கப்படாத வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக தீரப்போறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்றத வழங்குற வரைக்கும் எல்லாரும் இதை பற்றி தொடர்ந்து பேசுங்க. இதில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வந்து பயங்கரமா பயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு பொண்ணை பெற்றவங்களோட மனசுலையுமே வந்து பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளால பார்க்க முடியுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதை விட கொடூரமான ஒரு உமன்ஸ் டே வந்து ஒரு உமன்ஸ்க்கு நம்மளால கிஃப்டா கொடுக்க முடியாது. அதை தான் நம்ம ஊர்ல இப்போ கொடுத்துருக்குறோம். ஒரு 9 வயசு சின்ன பெண் குழந்தை தெருவில் விளையாட போயிருக்கு. அந்த குழந்தைய வந்து காணோம். அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி துன்புறுத்திருக்காங்க. ஒரு குழந்தை அப்படின்றவங்க வந்து தன்னோட 10 வயசு வரைக்கும் தான் வந்து தெருவில் சுதந்திரமா போய் விளையாட முடியும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாட முடியும். 10 வயசு வரைக்கும் தான் அவங்களால அதை வந்து அந்த சந்தோஷம் அப்படின்றத அனுபவிக்க முடியும். அந்த ஒரு சின்ன சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து அவங்களால அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது நம்ம ஊர்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 10 வயசுக்குள்ள அனுபவிக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை கூட அந்த பொண்ணால அனுபவிக்க முடியாம இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து மண்ணுக்குள்ள இருக்குது. பட் அந்த தப்பை பண்ண 2 பேருக்கும் இன்னும் தண்டனை அப்படின்றது வந்து முடிவு பண்ணப்படல. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது வந்து இன்னும் போயிட்டு இருக்குது. லீகலா அதை வந்து இன்னும் ப்ரூஃப் பண்ணல. அவனுக்கு வாக்குமூலம் எல்லாம் கொடுத்துட்டானுங்க. பட் அந்த யூஸ்வலா பண்ற அந்த டிஎன்ஏ டெஸ்டா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்றது இன்னும் போயிட்டு இருக்குது. பட் இதுக்கான கால தாமதம் அப்படின்றது ஏன் இவ்வளோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருந்துட்டு இருக்குது. பட் நிச்சயமா அவனுங்களுக்கு வந்து மரண தண்டனை அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்றது இங்க இருக்கிற மக்களோட எல்லாரோட ஒரு கோரிக்கையாகவும் இருந்துட்டு இருக்குது. அவனுங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம வந்து பேசாம இருக்க போறது கிடையாது. தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். பாய்.